இன்றைக்கு ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். பிரியமானவர்களே, நீங்கள் இவ்விதமாக இருக்க வேண்டுமா? ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல நீங்க இருக்க வேண்டுமா? வற்றாத நீரூற்றைப் போல நீங்க இருக்க வேண்டுமா? அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அந்த வேத வசனம் இவ்விதமாக வலியுறுத்துகிறது. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். இவ்விதமாக நாம இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் உங்களை வழிநடத்துவார், நித்தமும் உங்களை வழிநடத்துவார். எப்பேற்பட்ட மகா வறட்சியான காலங்கள்ல கூட அவர் உங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். மூன்றாவதாக, அவர் உங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இப்படி இந்த 3 காரியங்களை ஆண்டவர் தாமே உங்களுக்கு செய்யும் போது நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? அதைத்தான் அங்கே சொல்லியிருக்கிறது. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் அங்கே இருப்பாய். எவ்வளவு பெரிய ஒரு செழிப்பு, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? இந்த வசனத்தை மையமாக வைத்து நீங்கள் அனுதினமும் வேத வசனத்தை தியானியுங்கள். அதிலே பிரியமாயிருந்து அதை நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அப்பொழுது இவ்விதமான அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று செழிப்பாக காணப்படுவீர்கள். இந்த நாள்ல இதான் உங்களுக்கு தேவையான வேத வசனம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.